அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டனுவாஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், யாருக்கு என்ன எதனால் யாரெல்லாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. டனுவாஸ் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங், அதாவது ஜெனரல் அகாடமிக் செஷன் ஸ்ட்ரீமுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு, அட்மிஷன் லிஸ்ட்டு போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்கிற சீட்டுக்கு இன்டர்னல் சீட்டு அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ரீஅலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் செகண்ட் ரவுண்டில் கிடைச்சவங்களுக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அது லாஸ்ட் டேட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சப்மிஷன் அண்ட் ஃபீ பேமெண்ட். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறது ப்ளஸ் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இன்றைக்கி 13/8/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பண்ணணும். இவன் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூலில் பார்க்கணும். ப்ளஸ் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் அலாட்மெண்ட் ஆனவங்க, ஓகேங்களா. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரீஅலாட்மெண்ட் பண்ணவங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு ரீஅலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இங்கே சொன்ன டேட்டு டைமு அதுக்குள்ளார போகணும். எங்கன்னா டனுவாஸ் மாதவரம் மில்க் காலனி, அங்கே தான் நடக்குது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா. மறந்துடாதீங்க. இதுதான் இந்த வீடியோ சொல்ல வந்தது. சரி, யாரெல்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. செலெக்ஷன் லிஸ்ட்டு பிபிஎஸ்சிஹெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக் இன்டர்னல் அதை விட்டுட்டு அதை அடுத்த அகாடமிக் பி இருக்கு இல்லையா, அந்த பிஏ பாருங்கள். அடுத்த வொகேஷ்னல் டி பாயிண்ட் அதை பார்க்கணும். அப்புறம் 7.5 ரிசர்வேஷன் அவங்களுக்கு இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அது இன்டர்னல். இந்த இன்டர்னல் ரீஅலாட்மெண்ட் பண்ணவங்க இப்போ போக தேவையில்லை, ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸோட சொன்ன டேட்டு டைம் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும், ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் அட்மிஷன் லெட்டர் வாங்கிக்கணும். அதே போல் தான் பிடெக் கோர்ஸஸுக்கு அது பார்த்தோன்னா இன்டர்னல் நோ வரி, பட் அகாடமிக் பாருங்களேன், அகாடமிக் இருக்குது. இந்த 7.5% 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கும் இருக்குது. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இவங்க எல்லாருமே நீங்கள் அது லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இவங்க எல்லோரும் இந்த 13ஆம் தேதி இன்றைக்கிக்குள்ளார போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில். அப்போ தான் உங்களுக்கு அந்த அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அட்மிஷன் லெட்டர் வச்சது பிறகு இம்மிடியேட்டாக நீங்கள் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணுங்கள். காலேஜஸ் டோட்டலாக எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், எஸ்எம்எஸ்ஸு இமெயிலாம் அனுப்புவாங்க. ப்ளஸ் வெப்சைட்டில் அந்த தகவல் வரும். நம்ம சேனலில் வீடியோலாம் போடுவேன், தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ நம்ம அந்த காலேஜுக்கு போகிறது, அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிளாஸஸ்ஸு. இதுதான் ஒரு முக்கியமான தகவல். இப்போதைக்கு இந்த ரீஅலாட்மெண்ட் பண்ணவங்க ப்ளஸ் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கான டேட் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி லாஸ்ட்டு டேட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அட்மிஷன் போடுறதுக்கு. தேங்க்யூ.